ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எப்படி ஒரு சிம்பிளான இன்ட்ரோவை க்ரியேட் பண்ணுற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், நீங்கள் ஈஸியாகவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் சில பர்மிஷன் கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக க்ளோஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் சில ஆட் வரும். அந்த ஆடை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஆடை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா அதோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டைலிஷான டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய லோகோ எந்த டிசைனில் இருக்கணும் அப்படின்னு. இதில் 2D 3D அப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணும்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சிலது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணுற அப்படின்னா இந்த ஆப்லேயே உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போய் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதில் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு செகண்டாக இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதில் யூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி சில ஆட் வரும். இந்த ஆடுகளை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது ஒரு ஃப்ரீயான ஆப், அதனால் சில ஆடுகள் வரும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து வீடியோ குவாலிட்டியை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். அதாவது உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் இது இருக்கணும், ஹைட்டில் இருக்கணுமா இல்லை நார்மலில் இருக்கணுமா அப்படின்றத. ஸோ நீங்கள் இதை எதில் வேணும்னாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ ஆட் பண்ணுறதுக்கான இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் லோகோவுக்கு அப்படின்னு போட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய சேனல் லோகோவை இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த இதில் ஸ்க்ரீனுக்குள்ளே ஃபுல்லாகிற மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சாலும் சின்னதாக தெரியும். இதுவே இந்த பாக்ஸுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஷூம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அது நல்லா பெருசாகவே தெரியும். அப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனல் நேம் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பாருங்கள் சிங்கிள் சேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய சேனல் நேம் என்னவோ அதை இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதாவது டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்லேயும் கீழே இன்னொரு டெக்ஸ்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதில் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுடைய சேனல் நேம் என்ட்ரு பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது என்ட்ரு பண்ணணுமா அப்படின்றத என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய லோகோவோட ஒரு இன்ட்ரோ வீடியோ இந்த மாதிரி கிளிக் ஆகும், ப்ளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லோகோவும் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சேனல் நேம் நீங்கள் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டும் ப்ளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுறதுனால மியூசிக்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது மியூசிக் வேணும் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃபோனில் வந்து எந்த ஒரு மியூசிக்குமே இல்லை, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா நார்மல் HD ஃபுல் HD அப்படின்னு இருக்கும். இதில் எதில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்ட்ரோ வீடியோ எப்படி இருக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வியூ அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஒரு ஆட் ஒன்று ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா அந்த ஆடை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சேவ் அப்படின்றத இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகும், அதாவது ஆப்போட இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே மை சேவட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய இன்ட்ரோ வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படியே பேக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரோ வீடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகி போயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த வீடியோ எடுத்து உங்களுடைய வீடியோவில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.